மாஸ்டர் சொன்னார், எனக்கும் வருத்தமாக தான் இருந்தது. திரௌபதி 2 நான் ரிலீஸ் பண்ண டைம் தப்பு மாஸ்டர். இல்லை, இன்றைக்கி சினிமா வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் கையில் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இருந்த ஒரு மிகப்பெரிய கதாநாயகன் திரு மாண்புமிகு விஜய் சார் அவர்கள் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பேச வருவது, தன்னுடைய படங்களில் தனக்கென ஒரு பாணி இருக்கும், துணிச்சலான பல விஷயங்கள் இருக்கும், பல விழிப்புணர்வு காட்சிகள் நிச்சயமாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயப்பட்ட முக்கியமான ஒரு இயக்குனர் இன்றைய தமிழ் சினிமாலன்னு சொல்லலாம். டைரக்டர் திரு மோகன்ஜி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஐயோ, மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அத்தனை பேருக்கும், பாண்டியன் மாஸ்டருக்கும், பெப்சி விஜயன் மாஸ்டருக்கும், பேரரசு எங்கள் அண்ணன் பேரரசு டைரக்டர் அவர்களுக்கும், ஊடகங்களுக்கும், பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு நிகழ்வில் வந்து கலந்துக்கிறது. நான் சமீபமாக எங்கேயும் வரதில்லை. ஏன்னா எனக்கு இந்த திரௌபதி 2லேருந்து கொஞ்சம் வெளியே வரத்துக்கே பெரிய கேப் ஆகிடுச்சு. நான் இதுக்கும் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். என்ன விஷயம்னா அண்ணன் குழந்தைக்கு இல்லை ஒன்றும் இல்லை, அது எல்லாம் ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆப்ரேஷன்லாம் இல்லை, அப்படிங்க. அது பல்லில் ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு ஸ்டண்ட் கலைஞர் இயக்குனர் ஆகிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு பெரிய முயற்சி. அந்த முயற்சிக்கு வந்து உறுதுணையாக நிற்கணும், துணையாக நிற்கணும் அப்படின்ற ஒரே காரணம் தான் கிளம்பி வந்துட்டேன். எவ்வளோ முக்கியமான வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு முதல்ல என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிலம்பம் பட குழுவினருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. அண்ணன் நேற்று எனக்கு ட்ரெய்லர் அனுப்பினார். ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த ட்ரெய்லர் வந்து இது எதை அடிப்படையாக கொண்ட படமாக இருக்குது அப்படின்னா சிலம்பம். இன்றைக்கி நம்ம ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அங்கேருந்து அப்படியே சில விஷயங்கள்லாம் நம்ம இப்போது இன்னும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சில விஷயங்கள்லாம் நமக்கு இன்னும் நம்மளை விட்டு விலகாமல் இருக்குன்னா அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து சிலம்பம். இது வந்து இப்போ ஆரம்பித்த கலை இல்லை. ஸோ இது தமிழர்களோட மரபு கலை. சிலம்பன் அப்படின்னா முருகன். ஸோ அவர் தான் இந்த சிலம்பத்துக்கு தலைவர். ஒரு சிலம்ப கலையில் அதில் நடக்கிற அரசியல், அதில் இருக்கிற பிரச்சனைகள், அதை வந்து எப்படி ஒரு எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு எடுத்திருக்காரு. ட்ரெய்லரை நேற்றே பார்த்ததுக்கப்புறம் நிச்சயமாக அந்த விழாவில் கலந்துக்கணுன்ற ஒரு முன்முடிவோடு தான் வந்து கலந்துருக்கேன். வாழ்த்துக்கள். கூடவே படத்தில் சொல்லியிருக்காரா தெரில, ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. சிலம்பம் கற்றுக்கிட்டு தேசிய லெவல்லையோ இல்லைனா தமிழ்நாட்டு லெவல்லையோ நீங்கள் வந்து அங்கீகாரம் வாங்கி ஜெயிச்சிட்டிங்கன்னா கவர்மெண்ட் வேலை இருக்குது. அது வந்து படத்தில் சொல்லியிருக்கீங்களா தெரியல. இது பல மாணவர்களுக்கு தெரியாது. நம்ம யூபிஎஸ்சி அந்த மாதிரி பல அரசாங்க வேலைக்கு போகிறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க. விளையாட்டிலும் அது முக்கியமாக சிலம்பத்தில் ஆர்வம் காட்டி சிலம்பத்தில் நீங்கள் வந்து வெற்றியாளராக இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம். 3% கோட்டா இருக்குது தமிழ்நாட்டில். சிலம்பம் அவ்வளோ முக்கியமான விஷயம். இது எனக்கு வந்து திரௌபதி படம் பண்ணுறப்ப தான் தெரியும். ஏன்னா அதில் என்னோடய ஹீரோ வந்து சிலம்பம் கற்றுத்தர ஒரு வாத்தியார் தான், ரிச்சர்ட் சார். அந்த ரோல் பண்ணியிருப்பார். பாண்டியன் மாஸ்டர் தான் அதுக்கும் ட்ரைனிங் கொடுத்தாரு. 2 கையில் சிலம்பம் கற்றுக்க சொன்னேன். ஒரு வாரத்தில் மாஸ்டர் தான் அந்த ட்ரைனிங்கும் கொடுத்தாரு. பாண்டியன் மாஸ்டர் இல்லாமல் எங்கள் எந்த படமும் நடக்காது. எல்லா படத்துக்கும் அவர் ட்ரைனிங் கொடுத்துருவார். 4 பேர் அனுப்பிடுவேன். மாஸ்டர் சொன்னார், எனக்கும் வருத்தமாக தான் இருந்தது. திரௌபதி 2 நான் ரிலீஸ் பண்ண டைம் தப்பு மாஸ்டர். என் மேலே தான் அது வந்து முழுக்க நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட ஃபைட் பண்ணி நாங்கள் ஒரு டேட் வச்சுருந்தோம். ஜனவரி 30 இல்லைனா ஃபெப்ரவரியில் ரிலீஸ் பண்ணலான்னு. ஜனநாயகன் டேட் மாறி இங்கே முன்னாடி பின்னாடி போனதால் அந்த பொங்கல்னு ஒரு பெரிய கேப் எடுத்ததால் ப்ரொடியூசர் வந்து பொங்கலுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். நான் சண்டை போட்டு எலெக்ஷன் வரைக்கும் நிப்பாட்டியிருக்கணும் அந்த படத்தை. இல்லைனா நான் சொன்ன டேட்டில் வந்திருக்கணும். அது தப்பு. நிறைய விஷயங்கள் சினிமாவில் கற்றுக்கிறேன். முதல் தடவையாக நான் அந்த தோல்வியை பார்த்துட்டு தான் கற்றுக்கிட்டேன். அது ரொம்ப வருத்தமான விஷயம். அதுவும் அதுலேருந்து வெளியே வரல. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம். இன்றைக்கி சினிமா வந்து முன்னாடி ரசிகர்கள் இருந்த மாதிரி இல்லை. இன்றைக்கி சினிமா வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் கையில் இருக்குது. ஒரு படம் வந்து எப்படி ஓடணும், ஓடக்கூடாது, யார் படம் ஜெயிக்கணும், இதெல்லாம் வெளியே இருந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் முடிவு பண்ணுறாங்க. முன்னாடி வந்து விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் வந்து நல்ல விமர்சனம் கொடுத்து படங்களை ஜெயிக்க வச்சாங்க. இன்றைக்கி அவங்களையும் தாண்டி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கையில் போயிடுச்சு. அது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக தான் இருக்குது. அது நல்லதாக கெட்டதாக தெரியல. ஏன்னா நிறைய படங்கள் ஓடுறதும் அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால தான். சில படங்களை வந்து முடிக்கணும் சித்தாந்தமாக அதை வந்து முடிவு பண்ணிடுறாங்க முன்கூட்டியே. அப்படி எனக்கு நிறைய நடந்திருக்கு திரௌபதி 2ல். அதெல்லாம் இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை, பேச வேண்டிய மேடையும் இது இல்லை. ஸோ ஆனால் ஓடிடியில் கொண்டு வந்து சேர்க்கணும் அந்த படத்தை. அங்கேயுமே எனக்கு வந்து அரசியல் நிறைய தலையிட்டு திரௌபதி 2 ஓடிடியிலும் கொண்டு வர முடியல. அதனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான கோரிக்கை இவனை வச்சிடறேன்.
மத்திய அரசில் வேவ்ஸ் அப்படின்ற ஒரு ஓடிடி இருக்குது. நம்ம தமிழ் சினிமாலே எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, பேரரசு சாருக்கே தெரியுமான்னு தெரியல. அரசாங்கத்தின் சார்பில் 2024ஆம் ஆண்டு வேவ்ஸ் அப்படின்னு ஒரு ஓடிடி பிரச்சார் பாரதி அஃபிஷியலாகவே லான்ச் பண்ணி இன்றைக்கி அதில் வந்து ஆயிரக்கணக்கான படங்கள் இருக்குது. ஹிந்தி படங்கள், மராத்தி, கன்னடா படங்கள் வரைக்கும் அதில் போயிட்டு நிறைய பேர் வந்து அதில் வந்து எதுவும் காசு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எல்லா படத்தையும் அதில் போயிட்டு ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஒரு ஹவருக்கு வந்து 6 ரூபா கொடுப்பாங்க மக்கள் படம் பார்த்தா. கவர்மெண்ட் வந்து அதை வந்து பே பண்ணுறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு அரசு இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இருந்த ஒரு மிகப்பெரிய கதாநாயகன் திரு மாண்புமிகு விஜய் சார் அவர்கள் இன்றைக்கி முதலமைச்சராக மாறி இருக்காரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை, தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு ஓடிடி நீங்கள் வந்து உருவாக்கணும். எப்படி மத்திய அரசால் அதை கட்டுப்படுத்தி நடத்த முடியுதோ வெற்றிகரமாக வேவ்ஸ்ன்ற பேரில், அது மாதிரி தமிழ்நாடு அரசும் அதை வந்து நடத்தலாம். நீங்கள் உங்களுக்கு அதை பற்றின புரிதல் நிறைய இருக்கும் விஜய் சார். ஸோ இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். என்னென்னா, இப்போது சிலம்பம் மாதிரி படங்கள்லாம் நிச்சயமாக ஓடிடி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டாங்க, ப்ரிஃபர் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுவுமே ஒரு பெரிய லாபிக்குள்ளே இருக்குது. ஒரு சிலர் தன்னுடைய சொந்த செல்வாக்கை பயன்படுத்தி மட்டுமே ஓடிடிக்குள்ளே வந்து படங்கள் விற்றுட்டுருக்கிற காலமாக இருக்குது. நல்ல படங்கள் எடுத்தாலாம் ஓடிடிக்குள்ளே போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம வந்து அமேசான் மாதிரி ஓடிடி தளங்களில் ஃப்ரீயாக படம் கொடுக்குறோம். படம் பார்த்துட்டு பேப்பர் வியூ ஆப்ஷனில் கொடுங்கன்னா கூட அதுலேயுமே நிறைய உள்ள அரசியல் இருக்குது. எந்த படத்தை உள்ளே கொண்டு வரணும், கொண்டு வரக்கூடாதுன்ற வரைக்கும் நிறைய அரசியல் நடந்துகிட்ருக்கு. அது சினிமாவுக்கு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. அதனால தான் சினிமா இவ்வளோ பெரிய வீழ்ச்சியை கண்டிருக்கு. இதை பற்றி யாரும் கவலையும் பட மாட்டாங்க. எந்த ப்ரொடியூசர் சங்கத்தில் தலைவராக இருக்கவங்களோ நிர்வாகியாக இருக்கவங்களோ இது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களோட பிரச்சனையோடு வந்து தாண்டி கடந்து போயிடுறாங்க. அது க்யூப் பற்றியும் நிறைய நானும் வேறு சார் இப்போ பேசணும். க்யூப்லேயுமே நம்ம கட்டுற பணம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் தலையிட்டால் நிறைய சின்ன படங்கள் ஒரு 100 தேட்டருக்குள்ளே வர படங்களுக்கெல்லாம் வந்து க்யூப் வந்து 15,000 16,000 சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தேட்டரில் நம்ம வந்து ஒரு ஷோ ஒரு வாரத்துக்கு ஓட்டுறதுக்கு 16,000 கிட்டத்தட்ட கட்ட வேண்டியது இருக்குது. இப்போ சிலம்பம் மாதிரி படம் வந்து 100 தேட்டரில் ஓடணுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 16 லட்சம் க்யூபுக்கு மட்டும் கட்டணும். அதில் எவ்வளோ கலெக்ஷன் வரும், அதுலேருந்து என்ன லாபம் வரும்லாம் தெரியாது. ஸோ நம்ம கட்ட வேண்டிய பணம், அதுக்கப்புறம் விளம்பரம் இருக்குது, பேப்பர் ஆடு இருக்குது, பிரிண்ட் பப்ளிசிட்டி இருக்குது, கொஞ்சமாவது நம்ம வந்து ப்ரெஸ்ஸு சார்ந்ததுக்கு செலவு பண்ணோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துகிறோன்னா ஒரு பெரிய பொருள் செலவு இருக்குது. ஸோ ஒரு சின்ன படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கே இன்றைக்கி வந்து 30 லட்சம் தேவைப்படக்கூடிய சூழல் இருக்குது. ஸோ க்யூப் நிறுவனம் கொஞ்சம் அதை மறுபரிசீலனை பண்ணி தயாரிப்பாளர் சங்கமும் கொஞ்சம் அவங்க கூட பேசி ஒரு 100 தேட்டருக்குள்ளே ரிலீஸ் பண்ணுற படங்களுக்காக அது வந்து மானியம் வாங்கி கொடுக்கணும். அது முன்னாடி இருந்தது, அந்த நடைமுறை திரும்ப இல்லை இப்போ. ஸோ அதை சரி பண்ணி கொடுங்க. அப்போ தான் இவங்கெல்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி இங்கேருந்து ஒரு 20 நாளுக்குள்ளே தேட்டருக்கு வர முடியும். அவ்வளோ ஈஸி இல்லை. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு சந்தோஷமாக இதே சந்தோஷத்தோட படத்தை தேட்டருக்கு கொண்டு போகிறது. சிசேரியன் மாதிரி அது ஒரு 3 மடங்கு சிசேரியன் ஒரு படத்தை தேட்டருக்கு கொண்டு போகிறது அவ்வளோ கஷ்டம். ஸோ தமிழ்நாடு அரசு தயவு செஞ்சு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணி, அதே மாதிரி பெர் ஹவர் 6 ருபீஸ் கொடுக்க முடியலனா கூட ஸ்ட்ரீமிங் சார்ஜஸ் பெர் ஹவர்ஸ் 4 ருபீஸாவது கொடுத்து சின்ன படங்கள் நிறைய படங்களை வந்து ஓடிடிக்குள்ளே கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா நான் மறுபடியும் சொன்னது தான், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணுற அவங்க வந்து தன்னோட லாபத்துக்காக காசை வாங்கிக்கிட்டு எந்த படம் ஓடணுன்றதை அவங்க முடிவு பண்ணுறதால நிறைய நல்ல படங்கள் ஓடிடிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் மக்களால் பாராட்டப்படுது. நிறைய ஓடின படங்கள் ஓடிடிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மக்களால் வந்து விமர்சிக்கப்படுது. இது இந்த படம் எப்படா ஓடிச்சு, இது ஸ்கேமு. நீங்கள் ட்விட்டர் யூஸ் பண்ணுறவங்களாம் தான் தெரியும், இந்த படம் ஸ்கேமுன்னு போடுவாங்க ஓடின படத்தை. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சஸால், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸால் அது சின்ன நெட்வொர்க் கிடையாது, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்காக அது இப்போ இயங்கிட்டுருக்கு. நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். திரௌபதி 2 திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 400 இன்ஃப்ளூயன்சஸ் இன்றைக்கி தோத்துட்டாங்க அந்த கட்சி. ஸோ அவங்க சைடில் இருந்து கட்சின்னு இல்லை, கட்சியில் இருக்க சில நபர்கள் அவங்களோட சொந்த சிந்தனைக்காக அதை பயன்படுத்தி ஒரு படத்தையே வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காமல் அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பிளான் பண்ணி கொண்டு போய் சேர்க்க முடியுது. மக்களும் அதை நம்புகிறாங்க. ஏன்னா நம்ம அதே பழகிட்டோம். புக் மை ஷோவில் என்ன ரேட்டிங் இருக்குது. இப்போ இந்த சிலம்பம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அன்றைக்கே வந்து என்னால் இவர் ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணாருன்னா புக் மை ஷோவில் என்னால் 9.5 ரேட்டிங்ஸ் வாங்கி தர முடியும். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நம்ம மக்கள் வந்து அந்த ரேட்டிங்ஸை தான் நம்புகிறாங்க. அதெல்லாம் இன்ஃப்ளூயன்சஸ் மார்க்கெட்டிங். பணம் இருக்கிறவங்க, பெரிய பணம் செலவு பண்ணுறவங்க, ஒரு 50 கோடி 60 கோடியில் படம் எடுக்கிறவங்க ஈஸியாக 6 கோடி ரூபா செலவு பண்ணி அவங்களால மார்க்கெட் பண்ண முடியும். இந்த மாதிரியான படங்கள், இந்த பிரசாத் லேப் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 25 படங்கள் பார்க்குது. அவங்களாம் வந்து எப்படி தேட்டரில் போய் படத்தை ஓட்ட முடியும்? ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எங்கே பேசுகிறது தெரில. இந்த மாதிரி மேடை கிடைச்சா தான் பேச முடியும்.
ஸோ இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த கனவுகள் எவ்வளோ இருக்கும், அத்தனை சிலம்பம் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு வந்து இதில் நடிச்சிருக்காங்க. நம்மளை இந்த மக்கள் கொண்டாடிட மாட்டாங்களான்னு எவ்வளோ கனவு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எப்படி சாத்தியப்படுத்த போகிறீங்க தெரில. ஆனால் படம் முடிஞ்சு இதுக்கு பல பேர் ஒத்துழைச்சிருப்பாங்க, பல பேர் உதவி பண்ணியிருப்பாங்க. மியூசிக் டைரக்டர் சார் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் பேசுகிறப்பே தெரியுது அவரோட குவாலிட்டி. கேமராமேன் ஆகட்டும், ஒர்க் பண்ண ஒரு சின்ன டெக்னீஷியன் வரைக்குமே சொல்கிறேன். ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண ஆர்ட் செட் அசிஸ்டன்ட் வரைக்குமே எவ்வளோ இதுக்கு வந்து ஒத்துழைச்சிருப்பாங்க. அவ்வளோ பேரோட கனவும் அவ்வளோ பேருடைய உழைப்பும் வெற்றி பெறணும். அதுக்காக கொஞ்சம் இந்த இன்ஃப்ளூயன்சஸ்லாம் உங்களோட பர்சனல் சித்தாந்தங்கள் அதெல்லாம் வச்சுட்டு எல்லா படத்துக்கும் வாங்குற மாதிரி பேமெண்ட் வாங்காமல் இந்த படங்களுக்கு கொஞ்சம் சின்ன பேமெண்ட்டாக நீங்களும் ஸ்லாட்டை மாற்றி இவங்களையும் கொண்டு போய் ஒரு ட்விட்டரில் சிலம்பம் பற்றின ஒரு ட்வீட் போடணுன்னா நீங்கள் வாங்குகிற பேமெண்ட்டை குறைச்சிக்கோங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னா சினிமா நல்லா இருக்கணும். சினிமா தான் உங்களுக்கு வந்து சோறு போடுது. அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இன்ஃப்ளூயன்சஸ்னால் நம்ம வந்து பெரிய படங்கள் பெரிய டெக்னீஷியன்ஸ் கூட தான் ட்ராவல் பண்ணணும், அதுதான் மதிப்புன்னு நினைக்காம சின்ன படங்களுக்கும் தயவு செஞ்சு ஒர்க் பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசும் தயவு செஞ்சு ஒரு ஓடிடி ஓப்பன் பண்ணி சினிமா வாழ வைங்க. நன்றி, வாழ்த்துக்கள். மறுபடியும் சிலம்பம் படம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். அத்தனை குழுவினருக்கும், உழைச்ச அத்தனை பேருக்கும், தயாரிப்பாளருக்கும், கலந்து வாழ்த்த வந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.